சத்துர் பாரம்பரிய சமையலில் கல்யாண பாயாசம் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டில் ஜவ்வரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு, ஒரு 100 ஜவ்வரிசி 10 நிமிஷம் ஊற வச்சு அதை அடுப்பில் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். பக்கத்து அடுப்பில் ஒரு 1/2 லிட்டர் பால் இதை காய்ச்சி எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது திராட்சை, உலர் திராட்சை எவ்வளவு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் ஏலக்காய், நெய் கொஞ்சம், 100 ஜவ்வரிசிக்கு 100 சேமியா எடுத்திருக்கேன். சீனி 1 கப்புக்கு 1.5 கப்பு சீனி வீதம் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் 2 கப்பு 1.25 கப்பு வீதம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் ரோஸ் எசன்ஸு, அவ்வளோதான் அதுக்கு தேவையானது. பாருங்கள், பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து ஜவ்வரிசி வெந்துக்கிட்டு இருக்கு, அதுவும் வேகட்டும். அடுத்த அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சம் நெய் விட்டுக்குருவோம். இதில் முந்திரியும் கிஸ்மிஸ் பழம், உலர் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஏலக்காய் இதுகளை வறுத்து எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் நெய் உருகட்டும். பாருங்கள், நெய் சூடாயிடுச்சு. இதில் உலர் திராட்சையை ஃபஸ்ட்டில் வறுத்து எடுத்துக்கிடுவோம். அடுத்து ஏலக்காய், ஒரு 4-5 ஏலக்காய் போடுறேன். கொஞ்சம் முந்திரி, இதையும் வறுத்துடுவோம். முந்திரியும் வறுத்தாச்சு, ஏலக்காயும் வறுத்துருச்சு, எடுத்து போட்டுக்குவோம். இந்த நெய்யிலேயே மீதி இருக்கிற நெய்யிலேயே அந்த சேமியாவை வறுத்து பாருங்கள். சேமியாவை வறுத்தாச்சு. இதை தூக்கி காய்ச்சிக்கிட்டு இருக்கிற பாலில், கொதிச்சுக்கிட்டு இருக்க பால், அந்த பாலில் இதை தூக்கி கொட்டிடுவோம். பாருங்கள், இதை கொட்டிடுவோம். கொஞ்ச நேரம் பாலில் வேகட்டும். சேமியா வெந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்மளுக்கு ஜவ்வரிசி வெந்துக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் நேரம் வேகவும் ஜவ்வரிசி எடுத்து கொட்டுவோம். பாருங்கள், பாலில் சேமியா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி தூக்கி அதில் கொட்டிடுவோம். தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கோங்க. எங்களுக்கு போதும் இவ்வளவு, நான் விடலை. நீங்கள் கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி எவ்வளவு உங்களுக்கு வேணுமோ, பாயாசம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கூட குறையா வச்சுக்கோங்க. பாருங்கள், ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு பால் கூட. இப்போ நான் சீனி 1 கப்புக்கு 1.5 கப்பு வீதம் எடுத்திருக்கேன். நீங்கள் சுகர் அதிகமாக வேணுன்றவங்க கொஞ்சம் கூட குறையா எடுத்துக்கோங்க. பாயாசம் இனிப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சு வேகட்டும். பாருங்கள், நம்மளுக்கு கல்யாண பாயாசம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் கொஞ்சம் பன்னீர் நம்ம சுருக்கமாக வைக்கிறதுனால கொஞ்சம் சுருக்கமாகவே விட்டுக்குருவோம். கல்யாண வீட்டில் நிறையா வைப்பாங்க, அதனால் அதிகமாக விடுவாங்க. நம்ம சுருக்கமாக விட்டுக்குருவோம். கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம், அதுவும் கொஞ்சம் சுருக்கமாக விட்டுக்குவோம். இது 2 தான் நம்மளுக்கு ரொம்ப சுவையை கூட்டி கொடுக்கும், வாசனையாகவும் இருக்கும் நல்லா. அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த ஐட்டத்தெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கிடுவோம். கொஞ்சம் லூஸாகவே பாயாசம் இருந்தால் 6 நாளும் நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிட்றாப்புல இருக்கும். ரொம்ப திக்காக காய்ச்சிருந்தோம்னா
ஆறிடுச்சுன்னா இது கேசரி மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் லூஸாகவே பாயாசம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு கல்யாண பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எடுங்க. நன்றி.